பிரபண்டமாக எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் 321வது பகுதியில் இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நன்றி தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். இதே உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஆவியானவரை கொண்டு பேசுகிற என்னோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் நீங்கள் அவை பேசி வழிநடத்தும்படியா இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் இன்னுமாய் மக்களாய் வாழ கிருபை செய்யும்படியாய் தொடர்ந்து வரப்போகிற காலமெல்லாம் நாங்கள் உம்முடைய கர்த்தாவே உம்மிலே விசுவாசம் வைத்து உமக்குள்ளாய் நாங்கள் இன்னும் பெறப்பட நீங்கள் அவை கிருபை செய்யும்படியாய் வல்லமுடைய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யாவும் வந்து கொள்வோம். நேரத்திலே பார்க்கிற போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களது கவலைகளை எல்லாம் அவர் மேல் பயன்படுங்கள் சொல்லப்படுறது பார்த்து இருக்கிறோம். என்னென்னு சொல்லி பார்க்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கவலைகள் வந்து மேற்கொள்வதாக இருக்கிறது. சகோதரர்கள் சொன்னது போல இந்த மாதத்திலே தை மாதம் பிறந்து நாங்கள் கடைசி மாதத்து கடைசி தினங்களில் இருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர்களை பாதுகாத்தால் கடந்த மாதத்திலே கடைசி கிழமை மத்தியில் நான் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த மாதம் கடைசி கிழமையிலேயும் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற கவலைகள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் எப்படியாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிற போது நாங்கள் கர்த்தரை மறந்து விடுகிறவர்களாகத்தான் கூடுதலாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரோடு நாங்கள் இணைந்திருக்கிற போது அந்த இடத்துல வந்து கவலைகளை மேற்கொள்ளாமல் சொல்லி பார்க்கிறோம். இந்த பேதுருவிலே சொல்லுகிற போது எப்படியாக சொல்றாரு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பாரங்களை எல்லாம் எப்படியாக சொல்லி பார்க்கிற போது அவர்கள் விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இதனாலே கவலைகளை முறியடிப்பது நாங்கள் எதிர்த்து நிற்பது மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி நாங்கள் இதனாலே பார்ப்போம். எதற்காக குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே கவலைப்பட வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில வந்து கவலைப்படுவதற்கு எவ்வளவு தேவனுடைய காரியங்களை குறித்து நாங்கள் எதிரெல்லாம் நாங்கள் அசட்டையாக இருக்கிறோமோ, இந்த இடங்கள் எல்லாம் அசட்டையாக இருக்கிறோமோ அவற்றை குறித்து கவலைப்பட வேண்டியதான் கிறிஸ்தவனுடைய வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாய் இருக்கிறவனுடைய கவலையாக இருக்கிற போது எங்களுடைய கவலைகள் எப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற போது உலகத்தை குறித்த கவலைகள் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் குடும்பங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது இந்த கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றை நாங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டு எங்களுக்கு எங்கே விடுதலை இருக்கிறதோ அந்த விடுதலையை நாங்கள் அடையாதபடிக்கு நாங்கள் கவலைக்குள்ளாக வழி நடக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எடுக்கிற போது அவர்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. ஊழியர்களை கொடுத்த கவலை, ஊழியர்களை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவோ இருந்தது. இந்த உலகத்தை கொடுத்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த உபத்திரவங்களை கொடுத்த கவலைகள். மற்றதாக வந்து அவர்கள் வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து நாங்கள் சத்தியத்தை சொல்றவர் கேட்க என்று சொன்ன உடனே எங்களுக்கு அது கவலை ஒரு மனசாகவும் அப்படியான ஒரு காரியங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய எனக்கு சொன்னால் கூடுதலாக நாங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் வந்து எப்பொழுதும் வந்து நாங்கள் அன்பை பேடி பாதுகாத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்டு வந்து சபைக்கு வந்துட்டு அவர்கள் பின்வாங்கி போகிற போதோ அல்லது வந்து அவர்கள் வந்து எதிர்த்து கதைக்கிற போது எதிர்த்து தேவனுக்கு எதிராக கதைக்கிற போதோ அந்த இடத்துல வந்து நாங்கள் அவர்களை முறிக்கிறவர்களாக இருக்கிறோம். கடன் கொடுத்து விட்டு நாங்கள் வந்து கடன் திருப்பி தராதவர் எப்படியாக முடிக்கிறோமோ அதே போல வந்து இந்த முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய வந்து நாங்கள் விரும்பி கடனை கொடுப்போம். அதை நாங்கள் கேட்கிற போது அவர்கள் வந்து கடைசியில் வந்து பிரச்சனைகளில் வந்து கடைசியாக அன்பு கட்டு போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதே போல இல்லை என்று சொல்லிவிட்டால் ஒரு வார்த்தையிலேயே அது இல்லாமல் போய்விடும். ஆனால் நாங்கள் ஒவ்வொன்று சொல்லி செய்துவிட்டு அதனாலே வருகிற அந்த விளைவுகளை நாங்கள் பார்க்கிற போது அந்த இடத்திலே வந்து இந்த கவலைகள் மனஸ்தாபங்கள் அந்த இடத்துல வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிற போது யோவான் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படியாக சொல்லப்படுறா உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக சொல்லுவாங்க. எங்களுடைய இதயங்கள் வந்து எப்பொழுதும் நாங்கள் கலங்காதவர்களாக நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாங்கள் என்று சொல்லி சொன்னால் எந்த இடத்துல சொன்னால் அப்படியே சொல்லிக்கிறது உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், இந்த ஜெயம் பெறக்கூடிய இது உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களை நாங்கள் பார்க்குற போது எங்களுடைய கவலைகள் எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால்
இந்த ஊழியர்களை குறித்த கவலைகளை விட வந்து இந்த உலகத்து கவலைகள், இந்த உலகத்திலே நாங்கள் மற்றொரு பழகுற போது அதனால் இருக்கிற நெறிகளாக தான் கூடுதலாக இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் அதே போல வந்து ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் பார்க்கிற போதும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களை சொல்ற போது சுவிசேஷத்திலே நாங்கள் அவற்றை குறித்து நாங்கள் கலங்குவது, அதை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொன்னால் அவர் சொல்ற வந்து கடைசி நாட்களில் யுத்தங்கள் வரும், கடைசி நாட்கள் இப்படி நடக்கும், அன்பு அணிந்து போகும், எல்லா காரியங்களும் நடக்கும் என்று சொல்லுகிற போது நாங்கள் வந்து அப்படியான காரியங்கள் நடக்கிற போது நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் தேசங்களில் இந்த நாட்களில் பார்க்கிற போது யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், மற்றதாவது ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் பார்க்கிற போது நாங்கள் அதில் கலங்குகிறோம் என்று சொன்னால் நாங்கள் அது கலங்க தேவையில்லை என்று சொன்னால் இது கடைசி காலம் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருப்போமாக சொன்னால் யுத்தத்தை குறித்து நாங்கள் கலங்க மாட்டோம், ஜீவன் போகிற காரியங்களை குறித்து நாங்கள் கலங்க மாட்டோம் என்று சொன்னால் அதாவது அந்தந்த திட்டத்தின்படிதான் நடக்கும் என்று எங்களுக்காக எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தல் நான் சொல்றதை சொல்லியிருந்தேன். இந்த சொல்ல போது அவருடைய பாடல்கள் கூட உலக தோற்றத்துக்கு முன்னம் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லப்படும். இந்த வெளிப்படுத்தல் கடைசி பகுதிகளில் நாங்கள் பார்க்க அவர் வந்து ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறது. அதே போல வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்கு சமாதானத்தை நாம் விட்டு செல்கிறோம் என்று சொல்லுற போது அந்த சமாதானத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு அந்த இடத்துல வந்து இந்த உலகத்து கவலை, உலகத்து காரியங்கள் வந்து இன்னுமாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் அப்படியான காரியங்கள் வந்து எங்களை பேசுகிற என்னோடும் சரி உங்களோடும் சரி அந்த காரியங்கள் என்பதை நான் பார்க்கக்கூடியதான் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றிருக்கிறார். இப்படி யுத்தங்கள் வரும், யுத்தத்தின் செய்திகளை கேட்பீங்க, மனுஷர் படித்த காரியங்கள் நடக்கும் அப்படி எல்லாம் சொல்லுகிற போது அவற்றை நாங்கள் கேளாதபடிக்கு நாங்கள் இந்த நாட்களில் வந்து அதற்காக வந்து நாங்கள் யுத்தம் செய்கிறோம், வந்து அந்த தேசத்துக்கு அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் சொல்லி பார்க்கணும். விண்ணப்பங்களை மட்டும் வைக்க வேண்டும், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வந்து யுத்தம் செய்கிற காரியங்கள் வந்து என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய வற்புறுத்தல்கள், மற்றதாவது நாங்கள் வந்து அட்வைஸ் சொல்லுற காரியங்கள், தேவனுக்கு அட்வைஸ் சொல்லுற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கக்கூடியது. அதெல்லாம் சொல்ற வந்து இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா பாரத்தையும் வைத்து விடுங்களேன், என் மேலே நம்பிக்கையார்கள், பிதா மேலே நம்பிக்கையார்கள் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் இதயங்கள் கலங்காது இருப்பதாக என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் சொல்றதை பார்க்கக்கூடியது. இந்த விசுவாசங்களில் வலுப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும், இப்படியாக வந்து பஞ்சங்கள், பசிகள், பட்டடிகள் இதுகளெல்லாம் வரும். அந்த இதுகளை குறித்து கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆனால் ஞானமாய் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் தேவ ஞானம் எங்களுக்கு இருக்கிற போது அந்த இடத்துல வந்து எல்லாவற்றிலும் வந்து ஞானமாய் நாங்கள் செயல்படுகிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியது. சங்கீதம் 119:92 பார்க்கிற போது எப்பொழுது நாங்கள் வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஓகே, இதை பார்க்கிற போது இந்த வேதத்திலே உள்ள ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் தியானிக்கிற போது அந்த இடத்துல வேதமங்களுக்கு மன மகிழ்ச்சியாயிராவட்டை நான் அழிந்திருக்கிறது தாவீது ராஜா சொல்றது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அவருடைய வாழ்க்கையில வந்து தேவனை எப்படியாக முன்வைத்து அவர் ஓடினாரோ அந்த இடத்துல வந்து தேவனுடைய காரியங்களை முதல் வசனத்தில் நாங்கள் பார்க்கிற போது கர்த்தாவே உமது வசனத்தை என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது, உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்முறை சேமிக்கும் சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக சொல்ற போது உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் அடைந்திருப்பேன் என்று சொல்றது நாங்கள் பார்க்க முடியாது. இந்த தேவனுடைய வேதத்தை நாங்கள் எப்பொழுதும் வந்து கடைபிடிக்கிறவர்களாக சிலருடைய காரியங்களை பார்க்கிற போது வேதத்தை வந்து வீட்டில் வாசிக்கிற காரியங்களோ அல்லது வந்து வேதத்தை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்கிற காரியங்களோ அல்லது வந்து ஒன்றும் இல்லை என்று கூடுதலாக எங்களுக்கு வந்து இந்த கிருதங்கள் பண்ணுகிற காரியங்கள் அல்லது இப்படியான இந்த கேள்வி மறுமொழிகள் செய்கிற இதுகளில் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் செய்கிற போது அந்த இடத்துல வந்து இன்னுமாக நாங்கள் வந்து தேவனுடைய காரியங்களை வந்து அறிந்து கொள்ளும்படியாக அதுக்குள்ளுக்குள்ளே நாங்கள் சென்று நாங்கள் பார்க்குறோம். சிலருடைய காரியங்களில் பார்க்குற போது அந்த உள்ளுக்குள்ளே வீட்டை போனால் வைத்து அந்த கரண்டி வைத்து அடுத்த வருஷம் வந்து பாஸ்டர் வந்து பார்த்துட்டு
உங்களோட பைபிளுக்கு அந்த கரண்டியை வச்சுட்டு போன அந்த கணக்காக தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வீட்டிலே சென்று நாங்கள் அந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறதோ அல்லது வந்து அதை குறித்த தியானங்களை நாங்கள் செய்வதோ குறைவாகத்தான் இருக்கிறார். அதை பார்த்து பிள்ளைகளும் அப்படியாக இல்லை, பிள்ளைகளும் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து நாங்கள் இந்த வேத புத்தக வேதத்திலே நாங்கள் தியானித்து தேவனுடைய தியானம் வந்து எப்படியா இருக்கிறதுன்னா அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும். நாங்கள் சென்ற வாரத்தில் கேட்ட பிரசங்கம் போல வந்து வாக்குத்தத்தங்கள் வருகிறது நிறைய. ஆனால் வந்து பார்க்க அதை நாங்கள் வாசித்து போட்டு அடுத்த இது பார்க்குற போது மறந்து போகிறதா இருக்கிறோம். நாங்கள் அது நம்மளே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வேதத்திற்கிற எல்லா வாக்கியங்களும் வந்து வாக்குத்தத்தமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியங்களை நாங்கள் வாசித்து அந்த இதுவாக இருக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாவீது சொல்றார், உங்களுடைய வானங்களில் நிலைத்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. சொன்னால் அப்படியாக வந்து அந்த புனிதமான ஒரு காரியமா எங்களுடைய இதில் நிலைத்திருக்கிறோன்னு சொல்லி பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே வந்து எப்படியா இருக்கிறோன்னு சொல்லி பார்க்கிற போது எங்களுடைய துக்கங்களிலே நான் அழிந்து போகாதபடிக்கு எங்களை காக்கிறதா இருக்கிறோன்னு சொல்லி பார்க்கிறோம். சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசித்து நாங்கள் தியானித்து தேவனுடைய காரியங்களை செய்கிற போது கடந்த காலங்கள் எல்லாம் கழித்து விட்டது. இப்போ புதிய வருஷத்துக்கு வந்து நாங்கள் ஒரு மாதத்தை கடக்க போகிறோம். ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் எங்களை வந்து இந்த வசனங்களோட வைத்து பார்க்கிற போது நாங்கள் பார்க்க நோப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் தேவனுடைய வேதம் எப்படி எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறோன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை சங்கீதக்காரன் சொல்ற வந்து கர்த்தர்ல நாங்கள் நம்பிக்கை வைத்து படிச்சு 112 வசனத்தை பார்த்தோம். 112 துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். எந்த ஒரு காரியங்களை நாங்கள் கேட்கிற போது துச்செய்திகளை கேட்கிற போது கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவர் மேல் வந்து கவலை எங்களுடைய காரியங்கள் வந்து செய்த போது நாங்கள் கவலைப்படாதபடிக்கு இந்த துச்செய்திகள் வந்து எங்களுக்கு வருகிற போது நாங்கள் கவலைப்படாது மேற்கொள்வதற்குரிய காரியங்கள் வந்து நாங்கள் தேவன் எங்களுக்கு தருகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய தேவன் பேசி எங்களோட வழி நடத்துகிற போது அந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்படியா எங்களுக்கு வருகிற எல்லா துச்செய்திகளை கூட கேட்டால் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நான் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சொல்லுவார்கள், உன்னை கட்டுவார், உன்னை கட்டி எப்படியாக அடிப்பார்கள், எப்படியான காரியங்களை செய்வார்கள் சொல்லி சொல்லுற போதும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லுற காரியங்களை முன்வைத்து அவர் அந்த செல்லுகிறார். அடிகளை படுகிறார், செத்து போனார் என்று சொல்லி விட்டுட்டு போன போது உடனத்தில் எடுத்து வந்து அப்போஸ்தலர்கள் திடப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு திடப்படுத்தி அந்த ஊழியங்களை மீண்டும் செய்யும்படியாக காரியங்களை செலுத்துறாங்க. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில வந்து வருகிற துச்செய்திகள் வந்தால் என்ன வந்தால் என்ன நாங்கள் அதற்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய இதை நாங்கள் முன்வைத்து கவலைகளை நாங்கள் முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய அந்த வேதம் எங்களுக்கு எப்படி மனமகிழ்ச்சியா இருக்கிறது, எப்படியாக நாங்கள் வழி நடத்துகிறோம்னு சொல்லி நாங்கள் அதற்குள்ளாய் செல்லுகிற போது அந்த இடத்துல வந்து தேவனுடைய அதிசயங்களை காணக்கூடியதாக தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் எங்களோடு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது ரோமரை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 1:26. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையிலே வீணரானார்கள். அறிவில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தையிலே வீணர்களானவர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில வந்து தேவன் எங்களோடு இருக்கிறார் சொல்லி பார்க்கிற போது அந்த இடத்துல வந்து தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார் சொல்லி பார்த்தால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கள் எப்படி என்றால் நாங்கள் பார்த்தது போல யோவான் 16 சொல்லப்படுவது விசுவாசம் அன்பு இந்த ரெண்டையும் குறித்து அந்த இடத்துல பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்று சொன்னா தேவன் எப்படியா நாங்கள் தேவன் நாங்கள் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் தேவனுடைய விசுவாசமாக எப்படி இருக்க வேண்டும், அன்பில் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கும் போது அந்த அன்பு தேவன் எங்களுக்கு செய்து முடித்த இந்த காரியங்களை குறித்த அன்பு எங்களுக்குள்ளே வெளிப்படம் என்று சொல்லி வெளிப்படமாக இருந்தால் அந்த இடத்துல இது ஒருவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் எங்களுக்காக செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். சொன்னால் ஒருவரும் இப்படியாக வந்து நண்பனுக்காகவோ அல்லது சகோதரனுக்காகவோ ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தாய்க்காகவோ செய்வார்கள். ஆனால் வந்து யாருக்கும் அறியாத எங்களுக்காக வந்து அவர் இப்படியாக வந்து தேவன் வந்து தன்னுடைய சொந்த குமாரனையும் பாராமல் இந்த உலகத்துக்கு தந்த உலகத்திலே அன்பு கொடுத்த காரியத்தை குறித்து நாங்கள் அந்த அன்பை உணர்வோமாக இருந்தால் அல்லது வந்து அந்த அன்பிலே நாங்கள் விசுவாசமாக உறுதியாக நிற்போம் என்று சொல்லி பார்க்கிற போது அந்த இடத்துல வந்து எங்கேயும் வந்து நாங்கள் இப்படியான காரியங்களை வந்து செய்ய மாட்டோம். அவர் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோதரிக்காமல் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரான உணர்வில்லாத அவர்களுடைய இதயம்
இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இருளடைந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கிறது. உணர்வுள்ள இதயம் வந்து இல்லாத பௌரபசம் சொல்ற போது கூடுதலாக அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள்ல பார்க்கும்போது உணர்வுள்ள இதயத்தை தாரும் என்று சொல்லித்தான் கூடுதலாக ஜபிக்கிறதையும் அந்த உணர்வுள்ள இதயத்தை தான் கூடுதலாக பேசுறதை பார்க்கக்கூடியது. எங்களுடைய இதயம் உணர்வடைந்து அதற்கு நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோமாக என்றால் அதற்கு வந்து தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே கிரிக செய்யும். தேவனுடைய அந்த அன்பின் நிமித்தம் விசுவாசம் வந்து அப்படியாக நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் இந்த மூன்றிலையும் வந்து அன்புதான் பெரியதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இந்த அன்பு வந்து எப்படியாக இருக்குன்னு சொன்னா விசுவாசத்தை நம்பிக்கையை தருவதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுக்காக செய்து முடித்த இந்த காரியங்களை குறித்து நாங்கள் இன்னுமாய் தேவனுக்குள்ளாக நாங்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துகிற போது, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த இடத்துல வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்படியாக இருக்குதுன்னா வேதத்துல தான் நாங்கள் சொல்றது தேவனை அறிந்தும் அறிகிறதுக்குரிய காரியங்கள் எங்களுக்கு எப்படியா இருக்குதுன்னா வேதத்தை வாசிக்கிறதோ அதையும் மற்றதாவது நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் தியானித்து அதன்படி நடக்கிறதா மற்றவர்களுடைய காரியங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லிப்பட்டு போவார்கள். ஆனால் ஆவியானவருடைய வெளிப்படுத்துறங்களுக்குள்ளே வருகிற போது அந்த இடத்துல வந்து ஆவியானவர்களோட பேசுகிற போதும் உண்மையை தான் பேசுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். சத்தியத்தை தான் அவர் எங்களுக்கு பேசுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்படியா வந்து இந்த சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிற போது எல்லா இடத்துலையும் எப்படி எனில் அவர்கள் தேவன் எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமையை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவர்களினாலே உலகம் உண்டானது கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகம் உண்டானது சிருஷ்டிகரை நாங்கள் பார்க்கிற போதும் உலகத்திலே உள்ள காரியங்களில் நாங்கள் பார்க்கிற போதே வந்து அந்த இடத்துல வந்து தேவனை 19வது வசனத்திலே பார்க்கும்போது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த காரியம் சொன்னா தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சொல்றபோது தேவன் இந்த நாட்களில் எங்களோட எப்படியாக வெளிப்படுத்துவதனால் ஆவியானவர் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அவன் என்று சொன்னால் இந்த நித்திய காலமாக வந்து எப்படியாக தேவத்துவம் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து எங்களுக்குள்ளே வந்து வெளிப்பட்டும் நாங்கள் அதை அசட்டை பண்ணி அந்த இடத்திலே காரியங்களை செய்கிற போது தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோதரிக்காமல் தங்களை சிந்தனையிலே வீணர்களாகி நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த இப்படியான அந்த கவலைகளை நாங்கள் முறியடிக்க முடியாதுன்னு சொன்னால் கவலைகள் இன்னும் பெருகிறதா இருக்கும். தேவனுடைய வல்லமை எப்படியான்னு சொல்லி நாங்கள் வந்து உணர மாட்டோம் என்று சொன்னால் எதற்காக வந்து இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் வந்து எங்களுக்காக இந்த காரியங்களை செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே இருக்காது என்று சொல்லி சொன்னால் அந்த வந்து நடக்காது என்று சொல்லித்தான் பார்க்கக்கூடிய எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவும். இதை நாங்கள் பார்க்கிற போது பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் பிரசனங்களை நாங்கள் அடிக்கடி நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படியாக விசுவாசத்தினாலே எப்படியாக வந்து சாட்சியங்களை ஜெயித்தார்கள், அப்படியான ஒவ்வொரு காரியங்களையும் செய்து விசுவாச பட்டியலை சொல்லி கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து எப்படியா இருந்தால் அவர் வந்து அடையவில்லை. ஆனால் வந்து எங்களுக்கு அந்த சலாக்கியம் கிடைத்திருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அவர்களை குறித்தான் சொல்ற போதும் இத்தனை சாட்சிகள் எங்களுக்கு இருக்கிற இத்தனை மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மேகம் போன்ற சாட்சிகள் இருக்க வந்து பாவமான காரியங்கள் வந்து எங்களை எப்படியாக்கிறோம் என்று சொன்னால் பாவமான ஜாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட கடவுள் சொல்லப்படுகிறது. அதில் நாங்கள் பார்க்கிற போது எப்படியாக வந்து இந்த பாவமான காரியங்கள் வந்து எங்களை நெருக்குகள் சொல்லி பார்க்கிற போது உலகத்தின் சிந்தை உலகத்தின் காரியங்கள் எங்களுக்குள்ளே மேற்கொள்கிற போது இந்த பாவமான சிந்தை வந்து எங்களுக்குள்ளே வருகிறது சொல்லி பார்க்கிறோம். இப்படியான சாட்சிகள் எப்படியாய் வாழ்ந்தார்கள், எப்படியாய் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எப்படியாய் வாழ்ந்தார்கள், எப்படியாய் செய்தார்கள் சொல்லி பார்க்கிற போது அதுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை எங்களுக்கு இந்த நாட்களில் தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எவ்வளவு பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இருக்கிற போது அந்த இடத்துல வந்து இன்னுமாய் நாங்கள் இந்த பாரமான காரியங்களை நினைத்து பாரமான காரியங்கள் எங்களை வந்து மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் வந்து இருக்கிற போதுதான் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து எல்லா காரியங்களும் அந்த கவலைகள் வந்து நாங்கள் வாழ முடியுமே ஒழிய இன்னுமாக நாங்கள் வந்து இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அதாவது வந்து
இவர்கள் எப்படியாக வந்து உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்காதபடிக்கு நோவாவுடைய காரியங்களை பார்க்கும் போது கூட அவர் வந்து எப்படியாக உலகத்து காரியங்களை பார்க்காதபடிக்கு அவர் நீதிமான இருந்தார். அந்த அழிவுக்குள்ளாய் வருகிற போதே அந்த இடத்துல வந்து அவர் நீதிமான இருந்தார் சொல்லி பார்க்கும். லோத்துடைய காரியங்கள்ல பார்க்கிற போதும் அந்த இடத்துல வந்து நீதிமான அந்த இடத்துல எண்ணப்பட்டார் சொல்லி பார்க்கும். ஒவ்வொரு இடத்திலையும் அந்த அழிவுகளுக்குள்ளாய் வருகிற போது அந்த இடத்துல வந்து யோசேப்புடைய காரியங்களை பார்க்கும்போது யோசேப்பு எப்படியா வந்து அவர் ஆயத்தப்படுத்தி வைத்தார், எப்படியா வந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியே அந்த பார்வனுடைய பார்வனுடைய ஆட்சியில் இருக்கிற போது அந்த இடத்துல வந்து எகிப்திலே வந்து எப்படியாக தேவன் வைத்தார் பார்க்கிற போது தேவன் அதற்குரிய திட்டங்களை வகுத்து எங்களுக்கு என்று வைத்திருக்கிற போது நாங்கள் இந்த திட்டங்களை நாங்கள் மறந்து அதனுடைய திட்டங்களை மறந்து என்னுமாய் நாங்கள் இருப்போமாக இருந்தார். அவர் நமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வளர்த்து வீட்டிருக்கிறார் சொல்லி பார்க்கும். அப்படியாக இயேசு கிறிஸ்து எப்படியாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய அந்த நிலை தேவ நிலைக்கு மீண்டுமாக செல்லும்படியா அந்த இடத்துல வந்து இந்த எல்லா காரியங்களையும் வந்து தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை எப்படியானது சந்தோஷத்தின் பொருட்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் மண்ணாத வடிக்கப்படுகிறார். அப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில வர எல்லா காரியங்களையும் வந்து நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களுடைய இந்த இந்த சந்தோஷம் அதாவது வந்து நாங்கள் தேவனை அறிந்து கொள்ற அறிவிலே நாங்கள் வளர்கிற போதுதான் அந்த வந்து இந்த சந்தோஷத்தை குறித்த நிச்சயம் எங்களுக்குள்ளே இருக்கு. நாங்கள் அப்படியாக வாழுகிற போதுதான் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் தேவனுக்குள்ளாக வாழ்வோம் சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது நாங்கள் கொஞ்சமாக பார்க்கிற போது இப்படி இந்த 12-15-17 பார்க்கிற போது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அன்றையும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். என்று சொன்னால் அவருடைய கிருபையை இழந்து போய் எப்படியாக இதில் வந்து உதாரணமாக ஏசாவை காட்டப்படுகிறது. அவன் எப்படியாக வந்து தன்னுடைய புத்திர பாக்கியம் மற்றதாக ஒருவேளை கூடுக்காக ஒருவேளை பசிக்காக எப்படியாக விட்டு கொடுத்தானோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியத்துக்காக நாங்கள் தேவனுடைய காரியங்களை நாங்கள் இழந்து போவோம், ஜாக்கிரதையாக இருக்காதபடிக்கு இழந்து போவோமா இருந்தால் அந்த கவலைகள் வந்து எங்களை சூடும் என்று சொன்னால் அவன் எப்படியாக கவலைப்பட்டான், எப்படியாக அழுது குளறையும் அதற்குரிய விடுதலையை காணாமல் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுக்கு வர்ற எல்லா கவலைகளிலே நாங்கள் தேவனை முன்னதாக நிறுத்தி அந்த இடத்துல நாங்கள் தேவனுக்கு என்று சொல்லி காரியங்களை செய்கிற போது அந்த இடத்துல வந்து எல்லாவற்றும் தேவன் எங்களுக்கு கூட இருந்து வழிநடத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடிய பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதெல்லாம் பார்க்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கவலைகள் எல்லா வேலையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் தேவனிடத்திலே தான் நாங்கள் தேவனுடைய பாதத்திலே தான் நாங்கள் சென்று அவருடைய பாதத்தை நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதம் தான் எங்களுக்கு அந்த அப்படியான நிலைதான் வந்து எங்களுக்கு எல்லாத்திலையும் விடுதலை கொடுக்குற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது அவர்களும் வந்து எந்த நிலையிலும் வந்து பவுலப்போஸ்தலருடைய பார்க்கிற போது கூட இல்லை எல்லா இடத்துலையும் வந்து தேவனுடைய பாதத்திலே இருந்து அவர் கேட்கிற காரியங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலங்களை நாங்கள் பார்க்கிற போதும் அவரும் வந்து எப்படியாக தேவனோடு சஞ்சரித்தார். விண்ணப்பங்கள் ஜெபங்கள் என்கிற போது நான் முதலே சொல்லியிருந்தேன், விண்ணப்பங்கள் என்கிற போது வந்து விண்ணப்பம் வந்து வைக்கப்படுகிற ஒரு காரியம், ஜெபங்கள் என்கிற போது நாங்கள் ஜெபிக்கிறது தேவனுடைய கேட்கிற காரியங்கள் என்ன விண்ணப்பங்கிற போது நிராகரிக்கப்படும் அல்லது வந்து நாங்கள் விண்ணப்பங்கள் படிவத்தை தப்பி கொடுத்தோம்னு சொன்னால் நிராகரிக்கப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியான இல்லை, விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கிற போது தேவனுக்கு சித்தமான எங்களுக்கு நிறைவேறும். ஜெபிக்கிற போது அந்த இடத்துல வந்து தேவனுடைய காரியங்கள் எங்களுக்குள்ளே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஜெபத்திலே நாங்கள் தரிசிக்கிற போது அதை நம்ம வந்து பார்க்கிற போது அந்த ஜெபத்தை குறித்து சொல்ற போது ஜெபம் வந்து எப்படியானா தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு நாங்கள் சஞ்சரித்துக்கிறோம். அப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படியாக வந்து
நோவாவுடைய காலங்களில் பார்க்கிற போது ஒரு எப்படியாவது தேவனோட சஞ்சரித்துக்கொண்டு அப்படியே ஒவ்வொருடைய பழைய ஏற்பாட்டில் காரியங்களில் பார்க்கிற போது ஒரு எப்படியாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர்கள் வந்து எப்படியான ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றார்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்களும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற போது அதாவது வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நம்முடைய பாதத்திலே வைத்து காத்திருக்கிற போது எங்களுக்கு அவை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆலோசனை சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூடிய ஜபத்திலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்றது. நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில வந்து வருகிற எல்லா காரியங்கள்ல வந்து ஜபத்தோடு வந்து தேவன் பார்த்து நாங்கள் இருக்கிற போது அந்த இடத்துல தேவனை வச்சு எல்லா நிறைவேற்றி எங்களை வழிநடத்துறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதே போல எபிரேயர்ல மதபுல தொடர்ந்து நாங்கள் இந்த பிற்பகுதியில் பார்க்கிற போது இரட்சிப்பை குறித்து எப்படியாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிற போது கவலை இரட்சிப்பை குறித்த கவலையை எங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இதில் நாங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதெல்லாம் பார்க்கிற போது கர்த்தர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றதாக பார்க்கக்கூடிய முதலாவது கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்டு பின்பு அவராலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு இந்த சுவிசேஷம் தரப்பட்டிருக்கிறது. அதனை நம்ம அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பின்னுக்கு நாங்கள் பார்க்கிற போது சுவிசேஷங்கள் மூலம் எங்களுக்கு வந்து அந்த நிருபங்கள் மூலம் எங்களுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு எங்களோட பேசி இந்த காரியங்களை செய்கிற போது இந்த காரியங்கள் எல்லாம் செய்து எங்களுக்கு இந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்களை நம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து இருக்கிறதுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய இந்த இதை குறித்து நாங்கள் ரட்சிப்பை குறித்து நாங்கள் அசட்டியாயிருப்போம் சொன்னால் அதை தப்பித்துக் கொள்ள முடியாது சொல்லி பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் எப்பொழுதும் அசட்ட உள்ளவர்களாக இருப்போம் சொல்லி சொன்னால் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு நாங்கள் கவலைப்பட வேண்டிய காரியம் என்று சொல்லி பார்க்கிற போது ரட்சிப்பை குறித்து நாங்கள் எப்பொழுதும் வந்து அக்கறை உள்ளவர்களா இந்த ரட்சிப்பினுடைய பலாபலனை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகிற போது அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறதோ அல்லது வந்து நாங்கள் வந்து இன்னுமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதோ எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதோ எல்லா இடத்திலையும் நாங்கள் பார்க்கிற போது இந்த அன்பு இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து இன்னுமாக தேவனுடைய இந்த ரட்சிப்பின் காரியங்களை குறித்து நாங்கள் இந்த பராபலனை உணர்ந்தவர்களாக எப்படியாக நிரூபிக்கப்பட்டு இந்த அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் நிரூபிக்கப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்ற போது அந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் வந்து சொல்லப்படுற போது பழைய ஏற்பாட்டுக்காரங்கள் சொல்லப்படுற போது அந்த இடத்துல வந்து முதலாவதாக வந்து எகிப்தில் நடந்த காரியங்கள் வந்து தேவன் தம்மை நிரூபிக்கும்படிய பார்வோனோடு செய்த காரியங்கள் பிறகு நடந்து வருகிற போது இஸ்ரவேலர்களோடு செய்து கொண்ட காரியங்கள் வந்து இஸ்ரவேலர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக செய்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடிய தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற போது இந்த ஓட்டத்தை குறித்து எப்படியாக இருக்க வேண்டும் என்ற ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதுல 20-22 எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். பார்க்கிற போது பவுல் அப்போஸ்தலன் மத்தியில் சொல்லுவார் எப்படியாக சொல்லி பார்க்கிற போது அவருக்குரிய காரியங்களை முன்னே சொன்னது கூட அந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து எப்படியா வந்து பாடுகள் அனுபவிக்க வேண்டும், அப்படியா அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றாலும் அவருக்கு ஊழியத்தின் நிமித்தம் அந்த இடத்துல வந்து எல்லாவற்றுக்கும் அவர் சந்தோஷமாக நான் இந்த ஊழியத்திலே ஓடுகிறேன் என்று சொல்லி சொல்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்படியே கட்டுண்டவனாக கட்டுகளும் பத்திரங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற
பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இவர்களில் ஒன்றை கொடுத்து நான் கவலைப்படேன் என்று சொல்வதை பார்க்கிறீர்கள். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் கட்டுகள், எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எத்தனையோ இதுகள் இருந்தாலும் அந்த நாங்கள் இதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நாங்கள் தேவனோடு நாங்கள் கூட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடித்து நாங்கள் இந்த இதுவிலே நாங்கள் நிற்க வேண்டும். ரட்சிப்பை காத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கிற போதுதான் இந்த ஊழியத்தின் இது நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஊழியம், தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த ஓட்டம் வந்ததற்காக சொல்லி பார்க்கிற போது நாங்கள் தேவனுக்கு சொல்லி சந்தோஷத்தோடு ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாக தேவன் நாட்களில் எங்களை வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் கனாவலனை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கவலைகளையும் நாங்கள் மறந்து, கவலைகள் வருகிற போதெல்லாம் தேவனை நாங்கள் இன்னுமாக கிட்டி சேர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்கிற போது அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை எப்பொழுதும் தாங்கும், வழி நடத்தும். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவள் நாங்கள் யாவர் மட்டும் நிற்போம். ஜெப நிலையிலே நாங்கள் தலைகளை தாழ்த்தி இருக்கிற போது சகோதரர் வந்து